டேய் எங்கடா போறோம்? வாடா, ஒரு சின்ன வேலை இருக்கு. எங்க? சொல்றேன்டா, வாடா. உன் தொல்லை தாங்க முடியல. டேய் அஜித், இங்க வா. என்னடா? இத கொண்டு போய் கொஞ்சம் கிளாஸ். ஓகேடா. காதல் எனும் ஆழ்கடலில் விழும் ஒவ்வொரு மலைத்துளியும் பருக பருக தனி ருசிதான். காதலின் ருசி. இது ஒன்றும் காதலின் ருசி இல்லை, காக்கா போற கக்காவின் ருசி. ஐயே, அம்மா நீ எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க? மச்சி நான் சொல்றத கேளு, நில்லு. மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ கொடையை பிடிச்சிட்டு தான் சனா வருவா. அப்போ நான் ஓடி போய் அவ கொடைக்குள்ள நுழைஞ்சுப்பேன். அப்ப நானு நீ எப்படியாவது வந்து சேரு. கோச்சிக்காதடா. கொடைக்குள்ள நானும் சனா ஒட்டி உரசி நடக்கும்போது உனக்குள்ள என்ன ஒரு ஃபீல் மச்சி. மச்சி மச்சி பாறா பாறா. ரெயின் கோட் போட்டு போறாடா. ஐயோ ரெயின் கோட் போட்டு போறாடா. ஐயோ யாரா இந்த ரெயின் கோட்டை கண்டுபிடிச்சது? தேங்க்ஸ். எதுக்கு? ஃபார் திஸ் ஐடியா மேன். ஏய் மச்சி கதா, மச்சி நானும் வரேன்டா. மச்சான் நீ எங்கடா வர? டேய் இங்க இடம் இல்லடா, நீ வேற யார் கூடயாவது வரியா? நம்ம இட்ஸ் ஓகே. மலையில நினைறது எனக்கும் பிடிக்கும். கேரியா. ரோஷன், நான் சர்ச் வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்க கிளாஸ்க்கு போங்க. ஓகே, இந்த பிடிச்சுக்கோ. சாரி. சாரி, நான் சும்மா ஒரு காமெடிக்கு தான். ஐயோ சாரியா, நான் ஃபுல்லா நினைச்சிட்டேன். ஏய் அந்த அளவுக்கு ஒண்ணு நீ நடையில. கதா, இவ்வளவு சீக்கிரமா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டியா? நான் சர்ச்சுக்கெல்லாம் போல. அப்புறம் உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைச்சேன். நிஜமாவா? ஓ ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு செட் ஆகுமா? செட் ஆகணும். நீ சப்போர்ட் பண்ணுவல்ல? பின்ன என்ன, ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான். ஆமா, நீ யாரையாவது லவ் பண்றியா? ஐயோ எனக்கு லவ் எதுவும் வேண்டாம். ஓ ஏன் வேணாம்? எனக்கு ஆடி பாடி ஃப்ரீ பேர்டா இருக்க தான் பிடிக்கும். நான் நம்ப மாட்டேன். ஒழுங்கா சொல்லு. ஹாய் சனா, இரு வந்துடுறேன். அவ வந்திருப்பாளாடா. மச்சி நீ டென்ஷன் ஆகாத, அவ எப்படி நம்மளோட கிளாஸ்ல தான் இருப்பா பாரு. இருப்பா இல்லடா, அது ஒருக்கா பாரு. நான் தான் சொன்னல அவ சயின்ஸ் தான். கிரேட் மேன். காமர்ஸா? அழகா இருக்க பொண்ணுங்கெல்லாம் சயின்ஸ் தான்ல. அதான் காமர்ஸ் குரூப்ல தெரிஞ்சு போச்சு இல்ல. இது டேய் ரோஷன், இதுவா? டேய் என்னடா அந்த செகண்ட் பெஞ்ச்ல கார்னர்ல உட்கார்ந்திருக்க அந்த பொண்ணை பாரு. ஓ பிரியாவா? அவ ஆல்ரெடி எனக்கு செட் ஆயிட்டா. நீ அவளுக்கு பக்கத்துல இருக்கல, அனுப்புமா. அவளும் செட் பண்ணிக்கோ. அப்படியா? ஓகே. கண்ணு தான் ஒரு மாதிரி இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்போ அவளும் தாத்தாக்கு செட் பண்ணி கொடு. என்னடா முடிச்சியா இல்லையா? மச்சி பர்தா எங்கேருந்து பர்தா காமர்ஸ்க்கு போயிடுச்சு போல. மூடிட்டு இருக்கியா? நம்ம கிளாஸ்ல பொண்ணுங்க ரொம்ப கம்மியா இருக்குல்ல. கிளாஸ் ஃபுல்லா பொண்ணுங்களா இருக்கணும்னா நீ வேணா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல போய் படிடா. உனக்கு ஒரு மொக்க ஃபீர் கட்சிக்கு இவ்வளவு சீன் போறியா நீ? உனக்கு தான் அது கூட கிடைக்கலையே, தரித்திரம் பிடிச்ச நாய. அவ என்ன பண்ணிட்டு இருக்காளோ? எஸ், இதான் என்னோட முதல் பஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட பேர் ஸ்னேகா. என்னோட வீடு இங்கே தான் இந்திரா நகரில் இருக்கு. நான் உங்களோட ஜுவாலஜி டீச்சர். வேற ஏதாவது என்னை பற்றி தெரியணுமா? அது டீச்சருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் பேர் என்ன? பிரான்சிஸ் டே மணவாளன். தம்பி மணவாளா,
நீ மதியம் ஸ்டாஃப் ரூம்க்கு வா, அங்க வச்சு சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு. இப்போ உட்காரியா? தேங்க்யூ மிஸ். சரி, இப்போ நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கலாம். முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஹாய், ஐம் மிஷேல். மிஷேல் ஐம் என்னது Tamil. மிசைலா? அடே மிசைல் இல்ல மிஷேல். I studied till 10th in US. நான் ட்ரிவான்யூர்ல இருந்து வரேன். ஜோசப், இந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியுமா? ஹாய், நான் கதா ஜான். நான் படிச்சது லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்ல. இவளும் அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸ்டா? அப்படியா? முதல்ல இவளை கரெக்ட் பண்றோம். ஓகே, இவளை வச்சு அவளை கரெக்ட் பண்றோம். இதெல்லாம் நடக்குமாடா? நடக்கலன்னா கூட நடத்தி காட்டுறோம். நான் சிபு ஸ்ரீனி. நான் உங்களுக்கு எடுக்க போற சப்ஜெக்ட் மேக்ஸ் தானே சார்? எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க வந்த உடனே தான் போர்டில் எழுதிட்டீங்களே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால உங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா அட்வைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே? வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டவங்க தான் உயர்ந்த இடத்தை அடைஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிகிரியில் 90% மார்க் எடுத்து பாஸ் ஆன சமயத்தில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் நடிக்கிறதுல ரொம்ப பைத்தியமாகி டிகிரியை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆயிட்டான். ஒரு நாள் ஆடிஷன் போக காசு இல்லைன்னு சொன்னப்போ காதில் இருந்த கடுக்கனை இல்லை செயின், கழுத்தில் இருந்த செயினை அடமானம் வச்சு ஹெல்ப் பண்ணது வேற யாரும் இல்லை, நான் தான். இப்போ அவன் பெரிய ஸ்டார் ஆயிட்டான். அவனை பற்றி நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. அது யாரு சார்? அவனை உங்களுக்கு நல்லா தெரியும். என்னோட விஜய் சேதுபதி, என் நண்பன். ஏன் சிரிக்கிறீங்க? விஜய் சேதுபதி தான். நான் இல்லைன்னா அவன் செத்துருவான். அப்படி ஒரு ஃப்ரெண்ட். இல்லை சார், விஜய் சேதுபதி பிகாம் தானே? என்னது? ஓ, அவன் அப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கான்? அதெல்லாம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா ஒரு ஸ்டைலுக்கு சொல்கிறது தான். அவன் டிகிரி கூட பாஸ் பண்ணலாங்கிறது எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஹாய். ஹாய். ஹாய் கதா. ரோஷன். பிரியா, ஒரு நிமிஷம் வாங்க. இந்த வந்துடும். நான் போயிட்டு வரேன். நான் கிளாஸ்ல இருக்கேன். சரியா? இங்கே எங்கேயோ தான்டா இருந்தா. ஹாய். 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 ஹலோ. கையறா. சும்மா ஹாய் சொல்லிட்டு இருக்காம கேட்க வேண்டியது கேளு. கேட்கணுமா? என்ன கேட்கணும்? அது வந்து அது எப்படி அது காமர்ஸ்ல உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கால, பரிதா போட்ட பொண்ணு. அவளோட பேர் என்ன? யாருக்கு? இவனுக்கு. நேத்து அவளை பார்த்ததுலேருந்தே இவன் ஒரு மார்க்கம் ஆயிட்டான். மார்க்கமாவா? அது இல்ல, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓ எஸ். அவ பேர் என்ன நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என் பேர் தெரியும். பேரு அதான் நீ கிளாஸ்லயே சொல்லிட்டியே. என்ன பேர் சொல்லு. ஏதோ தால ஆரம்பிக்குமே. புடிச்சிட்டேன். தாக்ஷாயினி. அதுவா சொன்னா? தாக்ஷாயினி இல்ல. அப்படின்னா என்னால அவ பேரை சொல்ல முடியாது. ஹலோ காதா, ரொம்ப கியூட்டா இருக்க. ஹலோ, ஐ எம் வைஷாக் பவன். அழகான பொண்ணுங்களை என்ன பவன் கூப்பிடுவாங்க, நீயும் என்ன பவன் கூப்பிடலாம். அப்படியே ஆகட்டும். டேய், கூட படிக்கிற பொண்ணு பேரு கூட தெரியலன்னா நீங்களா எதுக்குடா ஸ்கூலுக்கு வரீங்க? அது இருக்கட்டும், உனக்கு இவன் பேர் தெரியுமா? அது நீ அவங்க அம்மா அப்பாட்ட போய் கேள்றா. ஷாருக்கான்னு கூட பேர் வச்சிருக்கலாம் இந்த மூஞ்சிக்கு. சில்லி பாய்ஸ். காது பட்டா, அப்புறம் பார்க்கலாம். போடா போடா. நீங்க கேட்ட பொண்ணோட பேரு சனா. நைஸ் நேம் சனா. என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இதை சொல்றதுக்கா நீங்க கூப்பிட்ட? இல்லை, நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேத்துக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் செட் ஆகும் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஐயா, செட் ஆச்சா? என்ன செட் ஆச்சு? பின்ன அன்னைக்கு ஃபங்க்ஷனில் நீ என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தல்ல? நானா சைட் அடிச்சனா? எப்போ? அப்போ நீ என்ன சைட் அடிக்கல? இல்ல, உனக்கு அப்படி தோணிருக்கும். ஓ, அப்படி தோணிருக்குல்ல? நீ ஃபுட்டு சாப்பிடலையா மச்சி? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்ன டிசன்ட்ரியா? அது இல்லைடா, இந்த பிரியா தான் ஃபோன் பண்ணால் கட் பண்ணுறா. வாட்ஸ்அப்லேயே நான் பிளாக் பண்ணிட்டா. மொத்தம் கொடுத்தது தப்பாக இருக்குமாடா? மாட்டிக்கிட்ட கிஸ் அடிச்சு மாட்டிக்கிட்ட. உன் கதை இதோட முடிஞ்சது, நீ தப்பிக்கவே முடியாது. சரி, என்ன பண்ணலாம்டா? நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, பிரின்ஸ்பாலே எல்லாம் பண்ணிடுவாரு. நாளைக்கு நீ டிசி வாங்க ரெடியா இரு.
அப்புறம் அம்மா கிட்ட சொல்லி வீட்டு பக்கத்துல நல்ல ஸ்கூலா பார்க்க சொல்லு. அண்ணா இன்னும் 2 பரோட்டா. இன்னைக்கு என்ன ஆனாலும் உனக்கு டிசி கன்ஃபார்ம். ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கேன். என்ன நான் பார்க்கணும்னு சொன்னியா? ஐயே என்ன கோலண்டி இது, ஃபுல் மேக்கப்ல வந்திருக்க. இவளை பார்த்தா என்ன ஞாபகத்துக்கு கொடுத்துருமா, தில்லாலங்கடி படத்துல வர வடிவேலு மாதிரி. ஓ, நான் கொஞ்சம் மேக்கப் போட்டா அது ஓவர் சீன். இதே பிரியாவோ சனாவோ போட்டா ஐஸ்வர்யா ராய். நீ எதுக்கு நான் வர சொன்ன? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. இவன் அந்த பிரியாவை கிஸ் அடிச்சிட்டான். கிஸ்ஸா? தோ பாரு. அது மறைவான இடத்துல இருந்தோமா, அதான் தெரியாம பண்ணிட்டேன். அப்போ ஒரு மறைவான இடம் கிடைச்சா நீ அது மகாபலிபுரம் ஆக்கிடுவல. பொண்ணு பையல, நீ தான் இதை சால்வ் பண்ணும் ப்ளீஸ். சரி வா பார்க்கலாம். ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும். சனா, நீ ஏதாவது கேள்விப்பட்டியா? இங்க ஒரே கிஸ்ஸிங் தான். பல்லா கிஸ்ஸிங். அது என்னன்னு சொல்றது, ரோஷன் பிரியாவை கூட்டிட்டு போய் கிஸ் அடிச்சிட்டான். அறிவு கட்டவன். ச்சே. பின்ன எல்லாரும் என்ன மாதிரி கண்ட்ரோலா இருக்க முடியுமா? பிரியா ஒரு நிமிஷம் என் கூட வாங்க, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எங்க வர? நீ இங்கே இரு. பிரியா மட்டும் வந்தா போதும், பர்சனலா பேசணும். பர்சனலா கூட்டிட்டு போய் கிஸ் அடிக்கவா? அது நடக்காது தம்பி. நீ எதுக்கு இதெல்லாம் போய் இவகிட்ட சொன்ன? ஹோ, இவ என்ன தப்பு செஞ்சாலும் அது உன்கிட்ட சொல்றது ப்ராப்ளம் இல்ல. நான் இவகிட்ட சொன்னதுதான் ப்ராப்ளமா? அது ப்ராப்ளம் இல்ல, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா? ஐ டோன்ட் லைக் யூ. அவன் உனக்கு பிடிச்சதுனால தானே அவன் கொடுத்த கிஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இல்லைன்னா நீ எப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பியே. அது ஆரம்பத்திலேயே இது பெரிய இஷ்யூக்க வேணும்னு தான் விட்டுட்டேன். அதுக்காக இவனை பிடிச்சிருக்கலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஆட்டிடியூட் உனக்கு? என் ஃப்ரெண்ட் எவ்வளோ ஸ்டைலாக இருக்கான். நானாக இருந்தால் அவனை எப்போ லவ் பண்ணியிருப்பேன். சரி நீயே லவ் பண்ணிக்கோ. சரி இப்போ பண்ணிக்கிறேன். ஹோ ரோஷன், இனி இது விஷயமா எதுவும் என்கிட்ட பேச வேணாம். நானும் உன்னை கண்டிப்பா லவ் பண்ண போறதில்ல. அவன் தான் ஃப்ரீக்கு பெண்ணு பாட்டு எழுதுனது. அடிபெண்ணே ஃப்ரீக்கு பெண்ணே அவன் ஒவ்வொரு சீன் போடுறான் பாரு. ஹெட்ஃபோன் போட்டு வரானே அவனா? அவனோட வெட்டி வந்தாலே இங்க வலிக்க கூடாது. ஏய் நீ போ. சரிண்ணா. நீ தானா ஃப்ரீக்கு பெண்ணே பாட்டு எழுதுனது? ஆமா நான் தானா. டிஸ்லைக். வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் எல்லாம் தமிழ் சினிமாவை வேற லெவல் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி சாங்லாம் தேவையா உனக்கு? ஃப்ரீக்கு பெண்ணேமா ஃப்ரீக்கு. இனிமே மீனிங் இல்லாத பாட்டை எழுதுறதையோ பாடுறதையோ பார்த்தா மூஞ்சி எல்லாம் உடச்சிடும். போடா. ஃப்ரீக்கு பெண்ணே பாட்டு வர போடா. யாருடா அவன்? ஸ்கூல் ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆச்சு, யூனிஃபார்ம் போடாம வரான். நியூ அட்மிஷனா இருக்கும். டேய் போடா. எஸ் யூனிஃபார்ம் எங்கடா? யூனிஃபார்மா? எனக்கு எதுக்குடா யூனிஃபார்ம் செல்லும்? செல்லமா? இந்த பட்டினம்பாக்கம் பெரசி செல்லன்றியா? சீனியர்ஸ் நாங்களும் யூனிஃபார்ம் போட்டு வரோம். பின்ன உனக்குடா சொல்றா. டேய் சொல்லிட்டு போடா. அயன் பண்ணி எல்லாம் போட்டு நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சீரியஸா வீட்டுக்கு போய் யூனிஃபார்ம் போட்டு யாரையா அடிக்கிறாங்க போல. டேய் பட்டினப்பாக்கம் பெருசு, இது நம்ம சார்ரா. ஐயோ சாரா, சாரி சார், ஸ்டூடெண்ட் நினைச்சேன். ஐ எம் நாட் எ ஸ்டூடெண்ட். ஐ எம் ஹியர் டு டீச். ஐ எம் எ கெஸ்ட் டீச்சர். யா கேட்டுக்கிட்டியா? போடா. தேங்க்யூ ஃபார் தி ஹெல்ப். எதுக்கு அந்த பசங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்கள் லுக்குக்கும் நீங்கள் மாட்டிட்டு வந்த பேக்கையும் பார்த்தா அது ஸ்டூடெண்ட் தானே நினைப்பாங்க. அது ஆஃபீஸில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதான் அப்படியே. ஐயோ சரியா போச்சு. ஆஃபீஸில் வச்சு பார்க்கும்போது சாரோட பேரை கேட்க மறந்துட்டேன். ஐயோ குட் நேம் ப்ளீஸ். ஹாய் விக்கி. சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ். இல்லை மேக்ஸ். மேக்ஸ் இல்லை, பயாலஜி. ஹாய் நான் பயாலஜி இல்லை, நான் இங்கே ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்படி ஒரு சப்ஜெக்ட் எதுவும் கேட்கணும்னு நினச்சேன். சாரோட பேர் மணிகண்டன். ஓ மணிகண்டனா? அது சொல்லும் போது நான் போகிறது காலைல மணி அடிக்கல. பியூனா இவன்? Don't call me Pew. I am principal's elder sons, elder sisters, younger brother's son. Vicky. Vicky P. Sebastian. அதாவது அல்ல கை போல. ஹே மிஷல். ஹாய் கோபி. ஹாய் மிஷல், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அது ஐ லவ் யூ. இதுதான் நீ சீரியஸா சொல்ல வந்த விஷயமா? அப்புறம் இது முக்கியமான விஷயம் தானே? ஏய் மேன், அமெரிக்கால லவ் பண்றேன்னு சொல்றதுலாம் ஒரு காமெடியான விஷயம். You know one thing? I'm not a virgin. ஓ மேன், என்னடா இவ்வளோ டென்ஷனாக இருக்க?
ஆமாம் அந்த மிசைலோட மேட்ரு என்னாச்சு? அது வந்து பல பேர் பல தடவை லான்ச் பண்ண மிசைலாண்டா. ஹாய் கதா. என்ன ஷான்? நான் ஒரு விஷயம் கேட்டால் கோச்சிங் மாட்டியே. முதல்ல நீ என்னன்னு சொல்லு, அப்பதான் நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்ல முடியும். ஓ சரிதான், கேட்கட்டுமா? நீயும் ரோஷனும் லவ் பண்ணுறீங்களா? எனக்கும் ரோஷனுக்கும் அப்படி ஒரு லவ். இதை பற்றி நீ யார்ட்டையும் சொல்லாத, ஓகே? சரி, அப்போ நான் வரேன். சரி, பாய். பிரியா, ஒரு நிமிஷம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே. சொல்லு. ரோஷனுக்கு அதான் லவ் பண்ணுறாங்க. ஹாய் காதா. ஹாய். என்ன எக் பஃபா? வேணுமா? ஹே இல்லை வேணாம், நான் வெஜ் தான். காதா, நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன? காதாவுக்கும் ரோஷனுக்கும்ல ஏதாவது இருக்கா? ஐயே, நானும் ரோஷனும் லவ் பண்ணுறோம். நான் ஷான் கிட்ட சும்மா தான் சொன்னேன், அதுக்குள்ள அவன் வந்து உன்கிட்ட போட்டு கொடுத்துட்டானா? ஷானா? அவன் கிளாஸில் பாய்ஸ் கிட்டேயே பேச மாட்டான், அப்புறம் எப்படி என்கிட்ட பேசுவான்? பின்ன எதுக்கு நீ என்கிட்ட அப்படி கேட்ட? இல்லை, கிளாஸில் ஓவராலாக அப்படி ஒரு டாக் இருக்கு. அண்ட் காதா, நீ கொஞ்சம் கவனமா இரு. எதுக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர்லாம் எடுத்துக்கிட்டு? நமக்கு நம்மளோட நேம் தான் ரொம்ப முக்கியம். ஹே, ஒன்றும் இல்லை, பஃப் சாப்பிடு. செட் ஆயிடுவாளா? மச்சி, அவ ஒரு தேவதடா. என்ன தேவதை? ஹலோ சனா, செம்மையா இருக்க. அப்துல் எப்படி இருக்கா? ஏன் தம்பி பேர் எப்படி உனக்கு தெரியும்? கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறதுல பிரச்சனை எதுவும் இல்லையே. அப்புறம் சனா, அந்த புர்காவை கொஞ்சம் கரெக்டா போடு, நானும் அந்த கண்ணத்துக்குள்ளேயே பார்த்து ரசிப்பேன்ல. ஆமாண்டா, அவ தம்பியோட பேர் உனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் இந்த ஃபேஸ்புக்லாம் எதுக்கு இருக்கு? தேங்காய் திருவுறதுக்கா? இதுக்கு மேலே இந்த தடியை நான் விட்டு வைக்க கூடாதுடா. கொல்லணும், குண்டனை கொல்லணும். பிரியா, நீ ஒன்றும் ஓவரா சீன் படாதானே? என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு சொன்னா? காதா என்கிட்ட சொல்லிட்டா. அதை பத்தி நான் யார்கிட்ட எதுவும் சொல்லலையே. எதுவுமே சொல்லலையா? நானும் காதாவும் லவ் பண்றோமா இல்லையான்னு நீ அவகிட்ட போய் கேட்கல? நான் ஒன்றும் அவகிட்ட எதுவும் கேட்கலையே. அவ உன்கிட்ட நல்லா போய் சொல்லியிருக்கா. யார்டி போய் சொல்றா? நீ தானே என்கிட்ட கிட்ட நானும் இவனை லவ் பண்றோமானே? ஐயோ, உங்க ரெண்டு பேர் தொலை தாங்க முடியல. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? அப்பாடா, லூஸ் மோஷன் போல. சாரி. உனக்கு நிம்மதி கிடைக்கணும்னா நீ பாய்ஸ் டாய்லெட்கா போவ? புடி பணம் கூட தலைச்சி. நீ போடு ஓனாமுஜி. பிரியா, இவன் வர இப்படி மானத்தை வாங்குறான். இப்போ இந்த பஜ்ஜிக்கு நீ தான் காசு கொடுக்குற. டேய் மச்சி, பிரியா கூட யாரா அந்த ஜந்து? அண்ணா, 2 5 ஸ்டார். 5 ஸ்டாரா? எனக்கு ஸ்னிக்கர்ஸே போதும். அக்கா, பெரியப்பா மாதிரியே நீ ரொம்ப கஞ்சமா இருக்க. உனக்கு வேணும்னா சாப்பிடு. இது யார், உன் தம்பியா? என்னோட கசின் பிரதர் தான், ஆதி. ஆதி செல்லம், அக்காவுக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடு. சாக்லேட் வாங்குறது கூட காசு இல்லைன்னா எதுக்கு நீங்களாம் ஸ்கூலுக்கு வரீங்க? இந்த மாதிரி கஞ்ச பிசினாரிகளோடலாம் சேர்ந்து நீயே அவங்கள மாதிரியே ஆயிட்ட. சரி, நான் கிளாஸுக்கு கிளம்புறேன். எங்க போறீங்க? ஃப்ரீ பீரியட் தானே, நான் கிளாஸ் எடுக்கணும். ஃப்ரீ பீரியட்னா அது மேத்ஸ் பீரியட்னு அர்த்தம் கிடையாது.
ஆனா சில மேத்ஸ் டீச்சருக்கு ஃப்ரீ பீரியட பார்த்தா யோகி பாபுக்கு 9 தாரா கிடைச்ச மாதிரி. நான் போர்ஷன் முடிச்சாகணும். எனக்கும் தான். ஆனா ஸ்ட்ராங்கான பாடி இருந்தா தான் பவரான மனசு கிடைக்கும். பவரான மனசு இருந்தா தான் படிச்சதெல்லாம் மண்டையில ஏறும். அட போங்க சார், பிரின்சிபல் சொல்லி தான் நான் இங்க வந்தேன். அப்படின்னா பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லு, நானும் என் பசங்க கிரவுண்ட்ல இருக்கோம்னு. கம் ஆன் பாய்ஸ். டேய் மேக்ஸ் டா. என் ஒர்க் விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மூச்சு வாங்குதே. போடு போடு போடு. ரோஷன் சாக்லேட் மேட்ரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உன்னோட ரிலேட்டிவ் யாராவது ஸ்னிக்கர்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றாங்களா? யாரும் ஒர்க் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு நீ என் தம்பிக்கு ஃப்ரீயா ஸ்னிக்கர்ஸ் வாங்கி கொடுத்த? உன் தம்பிக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு வாங்கி கொடுக்க முடியும்? என் தம்பிக்கு சாக்லேட் வேணும்னா நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். இனிமே இந்த மாதிரி சீப்பா பிஹேவ் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஹலோ பிரியா, என்ன பெரிய வீரவசனம்லாம் பேசுன? என்ன என்ன நொன்ன? உன் தம்பி கிட்ட 3 ஸ்னிக்கர்ஸ் கொடுத்தேன், இங்க 2 தான் இருக்கு. மிச்சம் ஒண்ணு எப்ப தருவ? இரு, நானே அவன்கிட்ட கேக்குறேன். அப்புறம் ஒரு ஸ்னிக்கர்ஸ் தானே தரேன், அதுக்காக ஒரு சீன் போடாத. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த ஸ்னிக்கர்ஸ்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பண்ணுற ட்ரிக்ஸை வச்சு தான் அதோட ரிசல்ட்டும் இருக்கும். நான் சனாவை கரெக்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற ட்ரிக்ஸில் 2 3 உனக்கு சொல்லித்தரேன். அதை கொண்டு போய் நீ பிரியா கிட்ட யூஸ் பண்ணு, சம்பவம் செட் ஆகும். நீ இப்படி மொக்கையா பேசிட்டு இருக்கிறதுனால தான் அங்கே வாழை மேத்யூ உசார் பண்ணுறான். மேத்யூவா? நம்ம கோபி கூட சுற்றிட்டு இருக்கேன் அந்த மேத்யூ. அந்த மில்க் பாட்டிலுக்கு லவ்வா போடா. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ காதாவே கூப்பிட்டு கேளு. ஹலோ ஹலோ காதா, நான் பவன் பேசுறேன். பவன் சொல்லுடா. அந்த மேத்யூ என் சனா பின்னாடி சுத்திட்டு இருக்கானா? மேத்யூ அவன் வந்து அவளோட பேரெல்லாம் கேட்டான். எதுக்கு? அவன் அவளை பார்த்த அன்னைக்கு லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட்ல விழுந்துட்டேன்னு சொன்னான். மரியாதை அவனை இதோட நிறுத்திக்க சொல்லு, இல்லைன்னா அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். டேய் நீ சும்மா பிரச்சனை பண்ணாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா? ஐ எம் a terror காதா, ஐ எம் a terror. தேவையில்லாம இங்க ஒரு ரத்த ஆறு ஓட வேணாம் அவன் கிட்ட சொல்லி வை. இவன் என்ன லூசா என்கிட்ட கூப்பிடுறான்? மின்னலை படத்துல வர மாதிரி நீங்க 2 பேரும் ஒரே பொண்ணு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீ கூட பார்த்தல அவ என்ன பார்த்து சிரிக்கிறத. சும்மா பார்த்துருப்பா. ஆமா, அவ என்ன பார்த்து சிரிச்சா. உன்னை கலாச்சதுக்காக சிரிச்சிருப்பாடா. டேய் உன்னை அடிச்சிருவேன்டா. டேய் தடியா, உன்னை போட்டு தள்ளுவேன்டா. புரிஞ்சுதா? சென பொன்னி என்னடா பாக்குற? இந்த காமர்ஸ் குரூப் பொண்ணு பேரை வச்சு நம்ம சயின்ஸ் குரூப் பசங்க சண்டை போடுறது ரொம்ப அசிங்கமா இருக்குடா. அதனால அவ யாரோட ஆளுன்னு இன்னைக்கே நம்ம டிசைட் பண்ணணும். இது ஓகே. இப்போ எப்படி அதை முடிவு பண்றது? டாஸ் போடலாம். ஓகே ஓகே. யார் கேட்க போறா? நான் கேட்கிறேன். அஜித்னா தலை. ஓகே. தலை தலை. ஏசனா ஏசனா. தேங்க் யூ தேங்க் யூ மச்சி, தேங்க் யூ. ஓ மொக்க மூஞ்சிக்கெல்லாம் இந்த ஃபிகர் விழுமாடா? விழுண்டா, விழ வைப்ப. அவளுக்காக இன்னையில இருந்து நான் டயட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்டா. டயட்டிங்கா? நீயா? நீலாம் ஒல்லியாக முடியாது, அவனா கொண்டாடா உண்டு. சரி விடுடா. டேய் தடியா, என்ன என்னடா சாக்லேட்டும் கையுமா இருக்க? இது என்னோட உட்பிக்கு. உட்பியா? எந்த உட்பி? சனா. எந்த சனா? +1 காமர்ஸ்ல சனா. ஓ அந்த சனாவா? கொடு, பிரச்சனை இல்லை. ஆனா கொடுக்கும்போது அக்கு காக்கா கொடுக்க சொன்னான்னு சொல்லணும். அக்கு காக்காவா? எவன் அவன்? நான் தான்டா அக்கு. அக்குவா? என்னடா பேர் இது? அக்கு பேக்குன்னு. சனாவை கொடுக்கறதுக்காக சாக்லேட் வாங்கி வச்சிருக்கல, அதை நான் கொடுத்தேன்னு சொல்லி அவகிட்ட கொடு. ஓ
இது நான் காசு கொடுத்து வாங்கின சாக்லேட்டு. இது ஒன்றும் உங்க அப்பன் காசுல வாங்கின சாக்லேட் இல்ல. அப்படியா? நீ யாரா? நானா? நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. ஃப்ரெண்டா? என்னையா சனா? ஓகே பாய். என்ன சாக்லேட்லாம் கொண்டு வந்திருக்க? இது நம்ம சீனியர் அக்கு இல்ல, அவன் தான். அவன் தந்தது. அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான். நோ சொல்லிரு. நோ நோ, அதே இல்ல. நோ சொல்ல வேணாம்னு சொன்னேன். பழைய ஸ்கூல்ல இருந்தே நான் அக்கோட பயங்கரமான ஃபேன். எனக்கு அக்குனா ரொம்ப பிடிக்கும். நானே அவன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனிவே தேங்க்ஸ். மேல ஒன்னால முடியாது, நான் வரேன். ஏசப்பா, பாப்பா பறந்து போச்சுன்னு சோகமா இருக்கியாடா? ரொம்ப கஷ்டமா இருக்குடா. குண்டா இருக்கிறவன்லாம் காமெடி பீஸ் தான் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறதுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா லவ் பண்றதுக்கு தான் யாரும் இல்லை. ஏன்னா குண்டா இருக்கேன்ல. சரி வா, வாடா தடியா, வா விட்றா. போய் சோகமா இருக்க? டேய், நல்ல வேளை டாஸ்ல நீ ஜெயிச்ச, இல்லனா அவனுங்க என்ன பொளந்திருப்பானுங்க. பொண்ணுங்களுக்காக இப்படி ஃபீல் பண்றதுல யூஸ் இல்ல மச்சி. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு அவளை ஃபாலோ பண்ணி கரெக்ட் பண்ணி ஃபுல் டைம் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இல்லாத காசுக்கு ரீசார்ஜ் பண்ணி ட்ரீட்டும் வச்சு அவளோட பர்த்டேக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கும் கடன் வாங்கி கிஃப்ட்டும் கொடுத்து கடைசியில ஜட்டியும் அடகு வச்சு அப்புறமா இனிமேல் இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஒரே டைலாக சொல்லி முடிச்சிருவாங்க. அது என்ன டைலாக்? டேய், நம்மளோட விஷயம் வீட்டுல தெரிஞ்சு போச்சுடா. அதனாலதான் சொல்றேன், பொண்ணுங்களோட பேரை சொல்லிட்டு எதுக்கு மச்சான் நம்ம டென்ஷன் ஆகணும்? மச்சி, மேரி போயிட்டா மலர் வருவா, அவ்வளவுதான். மலரும் போயிட்டா மயிரை பூச்சி போடா. டேய் மச்சான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா கெத்து. லவ் எல்லாம் வருது. டேய், ஸ்னேகா மிஸ் கால் பண்ணி கொஞ்ச நேரம் கடலை போடலான்னு இருக்கேன். ஸ்னேகா மிஸ்ஸா? ஸ்னேகா மிஸ் சரிங்க, போது கம்னு இருக்கடா. ஹலோ ஹலோ மிஸ், நான் தான் மணவாளன். என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? சும்மா தான் கால் பண்ணேன். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்குற? இல்லை மிஸ், எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ண தான் கால் பண்ணேன். என்ன உனக்கு டவுட்டு? மிஸ், இந்த சென்ட்ரோமரிக் கிராமட்டிஸ் அப்படின்னா என்ன மிஸ்? ஓ, இன்னும் அந்த சாப்டர் நடத்தவே இல்ல, அதுல உனக்கு டவுட்டா? நாளைக்கு ஸ்டாஃப் ரூம் வந்து என்ன பார்த்துட்டு கிளாஸுக்கு போறேன், சரியா? இல்ல மிஸ், படிக்கணுங்கிற ஆர்வத்துல சாப்டர் மாறி போட கூட தெரியல, அதான் இப்படி நடந்து. ஹலோ, கடுப்பாகி கட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் எஸ்கேப்ட். இன்னும் யாராலையும் சால்வ் பண்ண முடியலையா? அது நான்லாம் படிக்கிற சமயத்துல சார் போர்டில் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம் மொத்தத்தையும் சால்வ் பண்ணிடுவேன். அது எங்களாலேயே முடியும் சார், பட் சாருக்கு ஈகோ வர கூட நாங்கள் யாராவது பண்றது இல்லை. நீ ஹோம்ஒர்க் முடிச்சியா? நான் மட்டும் இல்லை சார், இதோ இவனுங்களும் பண்ணல. ஹோம்ஒர்க் பண்ணாதவங்களாம் எழுந்து நில்லுங்க. வெளியில வாடா, உனக்கு நோட்டு கொடுத்துட்டியடா பாவி. இன்னும் வேற யாராவது? சார். என்ன பிரியா, ஹோம்ஒர்க் பண்ணலையா? எனக்கு பயங்கர வயிறு வலி சார். ரெஸ்ட் ரூம் போகணுமா? பிரியா. என்ன சார்? டேக் கேர், ஓகே? தேங்க் யூ சார். வெல்கம். ஓவர் பண்ணாதவங்க ஒருத்தன் கூட கிளாஸ்ல இருக்க கூடாது, புரிஞ்சுதா? கோ 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 கோ. தேங்க் யூ சார். நீ ஹக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ், அது முடிஞ்சிருச்சு. அம்மா, உனக்கு கிளாஸ் இல்லையா? எனக்கு அந்த அருவை ஷிபு சாரோட கிளாஸ் தான். ஹோம்ஒர்க் பண்ணாததுனால ஸ்டொமக் பெயின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டேன்.
நமக்கு ஸ்டொமக் பெயின் வர்றதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் நம்ம நினைச்ச நேரத்துக்கு கிளாஸை கட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கரெக்ட். சனா நீ கிளம்பு. சரி சரி, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. யூ கேரி ஆன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். பை பை. ஹோம்வொர்க் செய்யாம கிளாஸை கட் பண்ணிட்டு இங்க வந்திருக்கல்ல, அதுக்கு என்ன? இப்ப நேரா சார் கிட்ட போய் நீ செஞ்ச எல்லா தப்பையும் போட்டு கொடுக்க சொல்லிக்கோ. அப்ப நீ என்ன கிஸ் பண்ணதையும் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதையும் நான் பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுப்பேன். ஏய் இதெல்லாம் சரியில்லைண்ணே. நான் இத்தனை நாளா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்ல, என்ன உனக்கு பிடிக்கும்னு சொல்ல. பிடிச்சிருந்தா தானே சொல்ல முடியும். ஐ டோன்ட் லைக் யூ. என்ன காரணம்? காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தரை பிடிக்கிறதுக்கும் பிடிக்காததுக்கும் கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். இல்லன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஒன்றும் பிடிக்கல. பிடிக்கலன்னா அன்னைக்கு நான் கொடுத்த கிஸ்ஸை திருப்பி கொடுத்துரு. போடா. பிடிச்சிருந்தா திருப்பி தர வேண்டாம். போடா. அப்படின்னா நீ கிளாஸ்க்கு வா, அங்க வச்சு தரேன். என்ன கிளாஸ்லயா? நீ வா. Acceleration is equal to force Excuse by me, madam. mass. May I come in? Yes, come in. மேடம் இது ஆனுவல் டேயோட இன்விடேஷன். Okay. இது இல்லை இது. விக்கி சார். எஸ் சார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வர்ற 30ஆம் தேதி நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டே நடத்துறதா தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுல உங்க எல்லாருடைய பங்களிப்பும் கண்டிப்பா இருக்கணும். இருக்கும்ல? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது நானே எழுதி பாடிய டிவோஷனல் ஆல்பம், பரிசுத்த ஆவியின் பெயராலே இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா இதை வாங்கிக்கணும். வாங்கினா மட்டும் போதும்ல சார், கேட்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இத பாருமா, அதுக்கு சங்கீத ஞானம் வேணும். சங்கீத ஞானம். சார் இவன் நல்லா பாடுவா. அப்போ இங்க வந்து ஒரு பாட்டு பாட. பாடலாமா? சொன்னது கேட்கலையா? வந்து பாடு. கமான் கமான் இந்தியா. இப்ப பாருங்க மிஸ், அவங்களே கூப்பிடலாம். கூப்பிடு. நீ மனவாளா பவன் வாங்க வாங்க. நானா? சார் அவங்களும் வந்துட்டோம். நம்மளோட அந்த சாங் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. சார் பாட்டு எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். ஓகே பாடு பாடு. பொண்ணே பூவே கண்ணே பாடுறோம். பாடுறேன். பொண்ணே பூவே கண்ணே என் மனசு திருட்ட பொண்ணே. பொண்ணே பூவே கண்ணே என் மனசு திருட்ட பொண்ணே. உன்னோட காலடி பட்டாலே இந்த மண்மேலே தேனூரி பொங்குது தன்னா. ஐயோ கண்ணுங்களா, சங்கீதத்தை இப்படி கோல பண்றீங்களாடா? நல்லா தானே பண்ண, ஏன் நிப்பாட்ட சொன்னாரு? ரொம்பவே சின்ன ஐட்டமான சோடியத்தை தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். புரியுதா? இதை இந்த மாதிரி கவனமாக பிடிச்சி தெளிவாக இப்படி போடணும். இப்போ தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. மூவ் பண்ணுறத பாரு. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது பாரு. ஸ்பார்க்கு கவனிச்சியா? ஸ்பார்க்கு எல்லாரும் பாருங்க. ஸ்பார்க்கு பார்த்தீங்களா? திஸ் இஸ் a simple experiment of. ரொம்ப நாளா லேபுக்குள்ள வரணும்னு ஒரு ஆசை. தம்பி கொஞ்சம் நவுண்டு போ. பசங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்கிறீங்க? சார் எதுக்கு இங்கே வந்தீங்க? எனக்கு இதான் லாஸ்ட் பீரியடு. எனக்கு செஞ்சு காமிங்க. காட்டுறாருங்க. எல்லாரும் பாருங்க. இதை இப்படி அப்படி போடணும். பார்த்தீங்களா? சங்கு சக்கர மாதிரி சுத்தி வருது. ஆனா இப்படி ஒவ்வொன்றா எடுத்து போட்டு ஸ்கூலுக்கு மிச்சம் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்றேன்னு பாரு. இது எல்லாத்தையும் மொத்தமா கையில அள்ளி பாத்துக்கோங்க. இந்தா பாத்துக்கோ. இப்ப உள்ள பசங்களுக்கு பாம்பு எப்படி ரெடி பண்றதுன்னு கத்து கொடுத்துட்டு இருக்கியா? ஐரின் தானே அது? கலர் ட்ரெஸ்ல செம்மையா இருக்கா. சில பொண்ணுங்க இப்படிதான், யூனிஃபார்ம் விட கலர் ட்ரெஸ்ல சூப்பரா இருப்பாங்க. கரெக்ட் தானே? நானும் கலர் ட்ரெஸ்ல தானே வந்திருக்கேன். என்ன பத்தி நீ எதுவும் சொல்லல. நீ யூனிஃபார்ம்ல இருந்தாலும் நச்சுன்னு தான் இருப்ப. ஐயா ரோஷன் ரொம்ப வழியாத. என்னடா சந்தில சிந்து பாடிட்டு இருக்கியா? இல்ல ஒண்ணு இல்ல. என்னது ஒண்ணும் இல்லையா? ஓ இப்போ இவளா? அப்ப அந்த காதாவை கைட்டி விட்டியா? அந்த சுருட்ட முடி. அவ என்னோட ஃப்ரெண்டு. அப்ப அவ ஃப்ரெண்டு தான் இல்ல. அப்ப இவ யார்? செட்டப்பா? செட்டப்பா? அது உங்க அக்கா. அடிங்க.
தம்பி இங்க இருக்கிற மொக்க மேக்ஸ் டீச்சர் மாதிரி பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அடிச்சு வாயை உடைச்சிருவேன். போட. நீ எதுக்கு தேவையில்லாம அவன் அக்கா பத்தி இழுக்கிற? சாதாரணமா அவன் அம்மாவை தான் இழுப்பேன். இன்னைக்கு அவன் அம்மா இழுக்காதது அவனோட லக்கு. ஆகாஷ், காதா ஜான், பிரியா, ரேஷ்மா. காதா எவ்வளவு மார்க்? நம்ம கிளாஸ்லயே அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டூடெண்டோட பேப்பர் தான் இது. மணவாளா, ஜுவாலஜில ஃபெயில் ஆனது நீ மட்டும்தான். இங்க யாருக்கும் வராத டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருந்த. இவ்வளோ டவுட் கேட்டதுக்கு அப்புறமும் நான் ஃபெயில் ஆயிருக்கேன்னா மிஸ் எனக்கு எதையும் சரியா சொல்லி தரலன்னு தானே அர்த்தம். நீ ரொம்ப டயலாக் எல்லாம் பேச வேணாம். இந்த பேப்பர் பிரின்சிபல் கிட்ட இருக்கும். உன் பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ண பிறகு நீ கிளாஸுக்கு வந்தா போதும். புரியுதா? The sky had been overcast with clouds. The day was still cool and wearisome. As usual, on grey, dull days when the clouds hang low over the fields and it looks like rain, which never comes. Evenish. Evenish took a deep breath and lighted his pipe before beginning his story. But just okay, see you for the next class. Thank you. ரோஷன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன? நீ சீரியஸாக தானே காதலிக்கிற? ஏமாத்திர மாட்டியே? பயப்படாத, நான் சீரியஸாக தான் உன்னை காதலிக்கிறேன். அப்போ போலாம். போலாம். கண்ணு மூடு. எதுக்கு? கண்ணு மூடுறா. கிஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, இன்னொரு தடவை. ஒன்றும் வேணாம், மூடே போச்சு. நான் கிளம்புறேன். ரோஷன், I love you, love you, love you, love you. ஹலோ அனிதா, சொல்லுடி. அனிதாவா? அதான். எங்க பாரு, நீ ஒன்றும் வெளியில போயெல்லாம் ஃபோன் பேச வேண்டாம். அனிதா தாம்மா. யாரா இருந்தாலும் இங்க உட்காந்து பேச முடிஞ்சா மட்டும் பேசு. அசைன்மெண்ட் தானே, அது நாளைக்கு காலை நீ சீக்கிரமா வந்துரு. நம்ம 1 hourல முடிச்சிடலாம். சீக்கிரம் வந்துருவல்ல? கண்டிப்பா சீக்கிரம் வரணுமா? ஆமா, சீக்கிரம் வந்துரு. வரேன். சரிடி செல்லம், குட் நைட், ஐ லவ் யூ. நேத்து பேசுறப்போ ஓவரா சீன் போட்டா? சீனா மண்ணா கட்டி. உன்னை யாரா அந்த நேரத்துல ஃபோன் பண்ண சொன்னது? ஐயோ, என்னாச்சு? அம்மா பக்கத்துலயே இருந்தாங்க. அம்மாக்கு தெரிஞ்சா அப்பாக்கு உடனே தெரிஞ்சு போயிடும். அம்மாக்கு அப்பாக்கு தெரிஞ்சா வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும்ல? ஐயா, அப்பாக்கு தெரிஞ்சா என்னாகும் தெரியும்ல? என்ன வேற ஸ்கூல் மாத்திடுவாரு. அப்போ உனக்கு இது எத்தனாவது ஸ்கூல்? ஐயா, மொக்க காமெடி. இனி நான் கால் பண்ணும்போது பேசினா போதும். ஓ, காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இப்பதான் வந்தேன். எனக்கு முன்னாடியே தெரியும் உனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும்னு. சும்மா என் ஃப்ரெண்டோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்லடா. நான் கிளம்புறேன். நீ இப்போ எங்க போற? நான் ரெக்கார்ட் எடுக்க போறேன். ஏய் இரு, நானும் வரேன். போடா போ. அவ பாவாடை பிடிச்சிட்டே போ. ஏய், சும்மா அவனை கலாய்க்காத. அவன் பாவண்டா. அதான் நான் அவனு சொன்னா பாவாடன்னு. ரொம்ப கோவமா இருக்க போல. எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ என்கிட்ட ஏதாவது பேசு.
ஏதாவது பேசினா போதுமா? போடா நாயே. டேய் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா உட்காந்தா இந்த தடியும் இங்க உட்காந்துருவான்ல. ஏன்னு போங்கண்ணே. டேய் பஸ்ஸுக்குள்ள டிராஃபிக் ஜாம் பண்ணாதடா. நவுறா. டிக்கெட் 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 எடுக்காதவங்க டிக்கெட் எடுங்கப்பா. டேய் தம்பி படியில் நிக்காத. ஏறி உள்ள வா. டேய் டிக்கெட் எடுத்தியா? கொடுப்பா. என்னடா பிரச்சனை உனக்கு? பஸ்ல ஒழுங்கா நிக்க மாட்டே? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எத்தனை வாட்டி சொல்லணும்? போத்திக்கிட்டு உட்கார்றி. நீ யாரு என்ன உட்கார சொல்ற? என்ன வேணும் உங்களுக்கு? மேல கவிக்கிற? என்ன? டேய் இல்லடா. கொஞ்ச நேரமாவே ஒரு மாதிரி. இவ்வளவு நேரம் கம்முன்னு இருந்துட்டு இப்ப என்ன கொதிக்கிற? பண்ணிட்டு டயலாக் வேற பேசியா? ரோஷன் எதுக்கு சண்டை போடுறாங்க? இவனுங்க கொட்டிவாக்க ஏரியா ஆளுங்க. இவனுங்க பஸ்ல ஏறினாலே அளவு பிரச்சனை தான். பசங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன அடிக்கிறியா? பாத்துக்கிறேன்.